ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மெட்டீரியல் யூஐயில் இருக்க பட்டன் அண்ட் ஐகான் காம்பனன்ட்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அஃபிஷியல் டாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டீரியல் யூஐ போகிறோம், காம்போனன்ட்ஸில் இருக்க பட்டன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பேசிக் பட்டன். பேசிக் பட்டனில் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் அது வந்து டிஃபால்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெயின் அண்ட் அவுட்லைன் இருக்குது. கண்டெயின் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொரு வேரியன்ட் வந்து அவுட்லைன்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 வேரியன்ட்ஸையும் வந்து கோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ப்ராஜெக்ட் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டனை காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே காப்பி பண்ணியிருக்கோம், பட்டனை வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பார்த்தோம்னா மெட்டீரியல் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து இம்போர்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பட்டன் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேம்டு இம்போர்ட்டாக இருக்குது. பட் நேம்டு இம்போர்ட் வந்து ரெக்கமெண்டட் வே கிடையாது. பட் இதுவும் யூஸ் பண்ணலாம், பட் ரெக்கமெண்டட் வே கிடையாது. ஸோ நான் இதை வந்து டிஃபால்ட் இம்போர்ட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் பட்டன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பட்டன்ஸ் எப்படி ரெண்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இதுதான் டிஃபால்ட் பட்டன். பட் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இருக்கு. ரிப்பிள் எஃபெக்ட் வந்து நம்ம மெட்டீரியல் யூஐ டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுது. இது வேணும்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டெயின்லையும் பார்த்தோம்னா நமக்கு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கு, அவுட்லைன்டு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம பட்டன்ஸ் வந்து ரெண்டர் ஆகும். பட்டனுக்கும் வந்து நிறைய ப்ராப்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ஸை முதல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நான் ப்ராப்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த கண்டெயின்ட வந்து கீழே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது டிசேபிள்டு. ஸோ டிசேபிள்டு ப்ராப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டிசேபிள்டு கண்டெயின்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். டிசேபிள் ப்ராப் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் டிசேபிள்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதோட விஷுவல் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். ஓகே, டிசேபிள்டு கண்டெயின்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த கலர்ஸ்லாம் எப்படி வருதுன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக தீம் வந்து இருக்கு மெட்டீரியல் யூஐயில். ஸோ அதில் இருக்க கலர்ஸ் தான் எடுத்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. நம்ம அந்த தீமையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம், நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். அந்த கஸ்டமைசேஷன் வந்து நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த கலர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா நம்ம டிஃபால்ட் தீம்ல இருந்து வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டெயின்ட் டிசேபிள்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராப் இருக்குன்னா டிசேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கண்டெயின் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எலிவேஷன் வந்து இருக்கு மற்ற பட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா வந்து நம்ம எலிவேஷனையும் ஸ்டாப் பண்ணலாம். இப்போ அதே பட்டன் திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். டிசேபிள்டு ரிமூவ் பண்ணிட்டு எலிவேஷன் மட்டும் டிசேபிள் பண்ணுறேன். டிசேபிள் எலிவேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எலிவேஷன் வந்து இருக்காது. இப்போ நமக்கு இந்த பட்டனுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு எலிவேஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து அந்த எலிவேஷன் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம எலிவேஷன் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராப் என்னன்னா ஆன் கிளிக். நம்ம ஜென்ரலாக வந்து எப்பயுமே ஆன் கிளிக் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஆன் கிளிக் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் இப்போ மேலே இருக்க கண்டெயின் பட்டனுக்கு மட்டும் ஆன் கிளிக் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் கிளிக்கில் நம்ம கன்சோல் லாக் பண்ணலாம். கன்சோல் லாக் பண்ணிட்டு இது வந்து நார்மல் பட்டன் மாதிரி தான் ஒர்க் ஆகும், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இங்கே கிடையாது. ஸோ இப்போ கிளிக்குன்னு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ கண்டெயின் கிளிக் பண்ணோம்னா கிளிக்ன்ற லாக் வருது. ஸோ இந்த ப்ராப் வந்து ஆன் கிளிக் ப்ராப் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம எப்படி ரியாக்டில் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கலர் ப்ராப் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ கலர் வந்து இப்போ நமக்கு எப்பயுமே ப்ரைமரி கலரை வந்து எடுத்துக்கும். ஏன்னா நம்ம தீமில் வந்து ப்ரைமரி கலர் இருக்கும். இப்போ நான் அதுக்கு பதிலாக எரர் அப்படின்னு கொடுத்தேன்னா எரருக்கு என்ன கலர் வந்து நம்ம தீமில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த கலரில் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ எரருக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் ரெண்டர் ஆகும். இன்கேஸ் மெட்டீரியல் யூஐயோட டிஃபால்ட் தீம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்காக நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு நீங்கள் டிஃபால்ட் தீம் அப்படின்னு போட்டோன்னா இங்கே போயிட்டு இப்போ டிஃபால்ட் தீம்ஸ் வந்து லோட் ஆயிருக்கு. நான் எக்ஸ்பேண்ட் ஆல் கொடுக்குறேன்.
எக்ஸ்பேண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்க தீம்ஸ். இந்த தீம்ஸில் இருக்க கலர்ஸ் தான் வந்து நமக்கு ரெண்டர் ஆகும். இப்போ நம்ம பிரைமரி அப்படின்னு கொடுத்தா இங்கே பார்த்தா நமக்கு ப்ளூ கலர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு ரெண்டர் ஆகுது. செகண்டரி கலர் வந்து இது எரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் இருக்குது. இந்த கலர் வந்து நம்ம வந்து இது வந்து டிஃபால்ட் தீம். இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கலர்ஸ் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வார்னிங் கொடுத்தா இங்கே மெயினில் இருக்க கலர் வந்து வரும். அதே தான் இன்ஃபோ சக்ஸஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ நான் எரர்னு கொடுத்துருக்கேன். எரருக்கான கலர் வந்து அங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப் என்ன பார்த்தோன்னா சைஸ்னு ஒரு ப்ராப் இருக்கு. சைஸ் வந்து நான் சைஸ்னு என்டர் பண்ணுறேன். இப்போ சைஸில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து இருக்கு. லார்ஜ், மீடியம், ஸ்மால். பை டிஃபால்ட்டாக வந்து மீடியமில் இருக்கும். இப்போ நான் லார்ஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இது லார்ஜ். மற்ற பட்டன்ஸை விட கண்டெய்ன்ட் இந்த ரெட் கலர் பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து லார்ஜ் சைஸில் இருக்குது. அதே மாதிரி ஸோ இப்போ சைஸ் வந்து ஸ்மால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்மால் பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பட்டனை விட அது வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டனுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் நம்ம ஓன் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு பிரேக் காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் லைனில் இருக்கும். இந்த கண்டெய்ன் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க டிசேபிள் எலிவேஷனை தூக்கி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டைல்ஸுக்கு எப்பயுமே சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறோம்னா எஸ்எக்ஸ் ப்ராப்குள்ளே தான் ஆட் பண்ணணும். ஸோ எஸ்எக்ஸ் ப்ராப் ஆட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பட்டனுக்கு அப்ளை ஆகும். அதை வந்து நான் கிரே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து வரும். ஸோ அதை எல்லோ க்ரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி ரெண்டர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். மை பட்டன் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போது அது ரொம்ப கொஞ்சம் பேடிங் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ ரொம்ப கார்னரில் இருக்குது. ஸோ பேடிங் ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம எம்டி ஃப்ராக்மெண்ட் இருக்குது. அதுக்கு பதிலாக மெட்டீரியலில் வந்து கண்டெய்னர்னு ஒரு அது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நான் மெட்டீரியலில் இருக்க கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மை பட்டன்றது தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்குது. பட் இது ஹாவர் பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து ஓல்டு கலர் தான் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த பிரைமரியில் என்ன அப்ளை ஆயிருக்குமோ அதே தான் வருது. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சின்டாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் ஹாவர். இதில் திரும்ப இந்த கலர்ஸை வந்து நான் இன்வர்ஸில் கொடுக்குறேன். அதாவது இப்போ பேக்ரவுண்ட் கலர் கிரே, இது எல்லோ கிரீன் கொடுத்துருக்கோம். நான் அதை அப்படியே சும்மா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஹாவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கிரீன் ஆயிரும். டெக்ஸ்ட் கலர் வந்து கிரே அப்படின்னு ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த பட்டனில் நம்ம எல்லாமே வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஐகான்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐகான்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இப்போ மெட்டீரியல் ஐகான்ஸ் இருக்குது. மெட்டீரியல் ஐகான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மெனு ஆஃப் ஐகான்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபில்டு, அவுட்லைன், ரவுண்டட், இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இமேஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐகான்லாம் நமக்கு ரெடிலி அவைலபிள். ஸோ இது அவைலபிளாக இருக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ கெட்டிங் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனில் நம்ம எஸ்விஜி ஐகான்ஸ் சொல்லி இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் பண்ணனால நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு எரர் வரும். நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப காம்பனன்ட்ஸ் போகிறேன். மெட்டீரியல் ஐகான்ஸ் போகிறேன். இப்போ இது ஐகான்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்காக நான் இப்போ நம்ம இங்கே வந்து ஐகான்ஸ் வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா சென்ட் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டன் வந்து நமக்கு தேவை, இந்த ஐகான் வந்து நமக்கு தேவை அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் வந்து நமக்கு காமிக்கும் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ நான் மேலே போயிட்டு இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஐகான் மட்டும் ஆட் பண்ணுறேன் தனியாக. அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நேம் வந்து சென்ட் ஐகான். ஸோ இந்த சென்ட் ஐக்கானை டேகை இந்த காம்பனண்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் சைடில் வந்திருக்கு. நான் அதை பிரேக் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஐகான் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன இதுக்கும் நிறைய ப்ராப்ஸ் இருக்குது. இப்போ கலர் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைமரி அப்படின்னு அப்ளை பண்ணுறோம்னா நம்ம மெட்டீரியல் தீமில் என்ன ப்ரைமரியோ அந்த கலர் எடுத்துக்கும். ப்ரைமரி கலர் வந்து ப்ளூ கலர். ஸோ வந்து ப்ளூ கலரில் வந்து ஐகான் வந்து லோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு என்னென்ன ஐகான்ஸ் தேவையோ இதே மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே அதர் வே இருக்குது. இப்போ நம்ம ஐகான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு வே இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை பட்டனுக்குள்ளே வந்து இந்த ஐக்கான் ஆட் பண்ணுறேன். இன்னொரு இதை திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். கண்டெய்ன் பட்டனை. ஸோ இன்னொரு பிரேக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கண்டெய்ன் பட்டனில் டிசேபிள்டு தூக்கி விட்டுறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்ட் அப்படின்னு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போது இங்கே வந்து ஸ்டார்ட் ஐக்கான் ஒரு ப்ராப் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் ஐக்கான்ற ப்ராப் ஸ்டார்ட் ஐக்கானா ஒன்றும் இல்லை, அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஐக்கான் வந்து வரும். ஸோ அது ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போது இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியிருக்கலாம், அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக நம்ம வெறும் இப்போ நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஐக்கான் வந்து எந்த ஐக்கான் தேவை அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இப்போ சென்ட் அப்படின்னு மேலே நேம் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இது மட்டும் கொடுத்தா கூட போதும். எஸ்சி இப்போ நம்ம டைப் பண்ணோம்னா இங்கே வந்து வரும் ஐகான்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது வந்து இம்போர்ட் ஆகிக்கும். நம்ம இப்படியும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து எப்படி ரெண்டர் ஆகும் அப்படின்னா, சென்டுக்கு முன்னாடி வந்து இந்த இமேஜ் வந்து வரும், நம்ம அங்கே பார்த்த இமேஜ். ஸோ இது ஃபஸ்ட் டைம் கம்பைல் ஆகிறதுலாம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மேபி உங்களுக்கு டைம் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பட்டன் வந்து வந்திருக்கு வித் ஐக்கானோட. ஓகே. ஸோ இதே இது ஐக்கான் வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஐக்கான் இருக்குது. அதுக்கு பதிலாக நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வந்து அதாவது ரைட் சைடு வந்து நமக்கு ஐக்கான் வரணும் அப்படின்னா நான் ஸ்டார்ட் ஐக்கான் பதிலாக எண்ட் ஐக்கான் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ எண்ட் ஐக்கான்னு மாற்றிட்டு பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வந்து ஐக்கான் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஐக்கான் அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து காம்பினேஷனாக பட்டனில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ திரும்ப நான் அஃபிஷியல் டாக் போகிறேன். இப்போ மெட்டீரியல் ஐக்கான்ஸில் இருக்க எந்த ஐக்கான்னாலும் நம்ம இதே ப்ரொசீஜரில் வந்து தேவையான மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். திரும்ப பட்டன் காம்பனண்ட் வந்து போகிறேன். ஸோ பட்டனில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து இருக்கும். டிசேபிள் எலிவேஷன் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்லிங் கிளிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். கலர் வந்து பார்த்தோம், எங்கேருந்து தீம்ஸ்லேருந்து எப்படி நம்ம கலர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சைஸஸ், அப்புறம் சிஎஸ்எஸ் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ பட்டனில் இருக்க பேசிக்கான ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் மற்ற ப்ராப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம ஏபிஐ ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏபிஐக்குள்ளே போனீங்கன்னா வேறு என்ன ப்ராப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ பட்டன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற காம்போனண்ட். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.